ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒண்ணு கூட மிஸ் ஆகாம அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துரும். அத திறந்து அதில இருக்கக்கூடிய கதைகள், சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். அற்புதமான கதைகள், நல்ல ஒரு பொழுதுபோக்கு குடுக்கக்கூடிய சிந்தனைக்குரியதான கதைகள் நம்ம சேனல்ல இருந்து வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழயே லைக் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாரி இந்த வீடியோ பத்தி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை சுஜாதா அவர்கள் எழுதிய வாசனை அப்படிங்கிற ஒரு அருமையான சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஃபேண்டசி ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோல கேட்க போறோம். சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஃபேண்டசி ஸ்டோரி அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா நம்ப முடியுது முடியல அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் தான். அடுத்த ஒரு விஷயம், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டா வித்தியாசமான ஒரு சிறுகதை கேட்ட படிச்ச ஒரு திருப்தி கண்டிப்பா நமக்கு இருக்கும். அது மாதிரியான ஒரு கதை தான் வாசனை. கேட்கலாமா? சுரேஷ் வீட்டுக்கு வந்ததும் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தான். நான் பொண்ணு பார்க்க போறேன் என்று கத்தினான். பிரவீன் ஆச்சரியத்துடன், அட, எப்போது என்று கேட்டான். என்னையும் கூட்டி போ சுரேஷ் என்று கெஞ்சினான். சுரேஷ் தன்னிடம் இருக்கும் அனுமதி சீட்டை அவனிடம் காட்டினான். ஒருவருக்கு மட்டும்தான் அனுமதி. பிரவீனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. நான் உன் உயிர் நண்பன் இல்லையா? எப்படி நீ மட்டும் செல்வதற்கு அனுமதி கேட்டிருக்கிறாய் என்னை விட்டுவிட்டு? சுரேஷ், மன்னிச்சர்ரா. இந்த அனுமதிக்கு எழுதி போட்ட போது நீ என்னுடன் இல்லை. நீ இங்கு வந்ததே போன பிதம்பரில் தானே. 48 சார வருஷம் நன்றாக ஞாபகம் இருக்கிறது எனக்கு. பிரவீன் வந்தது நன்றாகத்தான் ஞாபகம் இருந்தது. பிரவீன் சுரேஷுக்கு சகாவாக கிடைத்தது ரொம்பவும் ஆச்சரியம், அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்லுவான். இந்த வினோத நவா தேசத்தில் சகாக்கள் சரியாக அமைவது கஷ்டம். பிரவீன் வருவதற்கு முன் திவா என்று ஒருத்தன் சதா சர்வ காலமும் அழுது கொண்டிருப்பான். இல்லை, மீட்டு என்று ஒரு வாத்தியம் வாசித்துக் கொண்டிருப்பான். அவனுக்கு பதில் அது அழும். பிரவீனுக்கும் சுரேஷுக்கும் எல்லா விருப்பு வெறுப்புகளும் ஒத்துப்போயின. பிரவீனுக்கு ரீம் பிடிக்கும், புத்தகங்களை நிரட பிடிக்கும், போகம் பிடிக்கும், விரல் விளையாட்டு பிடிக்கும், ஒவிரான் பிடிக்கும், எல்லா பெண்களும் பிடிக்கும். ஜேவாட்டம் பிடிக்காது. பெண்களை பற்றி நிறைய பேசி இருக்கிறார்கள். சுரேஷ் சொல்லியிருக்கிறான், பிரவீன், என் வாழ்க்கை முடிவதற்குள் ஒரு பெண்ணையாவது நான் பார்த்தாக வேண்டும். அது என் முக்கியமான இம்சை. எனக்கும் அதுதான் இச்சை சுரேஷ். அவர்கள் சிரிப்பு நிஜ சிரிப்பு, சிந்த்ரானில் அமைக்கப்பட்டதல்ல. நிஜ பெண்ணின் ஒருத்தியை பார்க்க வேண்டும், தொட்டு பார்க்க வேண்டும். எனக்கு அனுமதி கிடைத்தது மிக மிக அதிர்ஷ்டம். ஆம், உலகத்திலேயே மொத்தம் எத்தனை பெண்கள்? 9 பேராம். அவர்களை கண்காட்சி சாலைகளில்தான் சில தினங்களில் தானே பார்க்க முடியும். சுரேஷ் அனுமதி சீட்டை உற்று பார்த்தான். இந்த சீட்டில் சற்று மாறுதல் செய்தால் ஒரு ஆள் அனுமதியை 2 ஆள் அனுமதியாக மாற்ற முடியுமா என்றான் உற்சாகமாக. எப்படி? பார், அணு 1, 2 என்பதில் 2ஐ அளித்திருக்கும் கோடு மெல்லிசாக இருக்கிறது. டீம் போட்டு நீக்கிவிடலாம். கைது செய்து விடுவார்கள். கணினி அனுமதிக்காது. முயற்சி செய்யலாமே. எதற்கும் நீ வாயேன் என்னுடன். அனுமதித்தால் உள்ளே வா, இல்லையேல் வாசலில் காத்திரு. நான் என் அனுபவத்தை படமெடுத்து சொல்கிறேன். தொட முடியுமா? அனுமதிப்பார்களாம். காவலனுக்கு 5 பட்டா கூட கொடுத்தால் போதுமாம். போன வருஷம் போனவர்கள் சொன்னார்கள். முன்பெல்லாம் தொட விட்டார்களாமே. தொட்டு தொட்டு கனிந்து விட்டதாம் தேகம். நிஜ பெண் அல்லவா? நிஜம், எல்லாமே நிஜம். பிரவீன், உலகத்தில் எஞ்சியுள்ள 9 பெண்களில் ஒருத்தியை பார்ப்பதே பாக்கியம். பிரவீன் தலையசைத்தான். என்னதான் செயற்கை பெண்கள் இருந்தாலும் இயற்கையான பெண்களிடம் ஒரு தனி மவுசு, தனி அடையாளம், தனி வாசனை இருக்கத்தான் வேண்டும். நவா தேசத்தில் பெண்களை பற்றி பலவித வதந்திகள் இருந்தன. பூமியில் இருந்து, பூமியின் 22ஆம் நூற்றாண்டில் பிரிந்து வந்தவர்கள் ஸ்தாபித்த கிரகத்தில் ஆரம்ப சரித்திரத்தில் பலவித குழப்பங்களும் தகவல் தப்புகளும் இருப்பினும் மனிதர்கள் நிறுவிய கிரகம். அதன் காற்றற்ற சூழலை மாற்றி சுவாசிக்க காற்று படைத்து பருவங்கள் அமைத்து பூமியின் தப்புகளில் இருந்து விடுபெற்று இந்த உன்னத சுபிட்ச கிரகத்தை உத்தம வாழ்க்கையை அமைத்ததில் ஏற்பட்ட ஒரே ஒரு தப்பு செக்ஷுவல் பிறப்புகள் தாம். ஒரு பெண்ணால் காதலில் ஏமாற்றமுற்ற ஒரு அதிபதி 1ஆம் ராஜமானன் படித்த விஞ்ஞான ஆராய்ச்சி. எனக்கு இத்தனை துன்பமும் சோகமும் தந்த பெண்களே நம் கிரகத்தில் தேவையில்லை என்று ஜெனட்டிக் ஆராய்ச்சியாளர்களை ஏவி பிறப்பின் டிஎன்ஏ ரகசியத்தை பிரித்து பார்த்து குரோமோசோம்களுக்கு தக்க தருணத்தில் செய்தி தந்து
கர்ப்ப வாசம் இல்லாமல் வேண்டுமென்ற போது அஜலாவில் அரசு ஜெனடிக் லேபில் கணக்கிடப்பட்டு அரசால் கட்டுப்படுத்தப்பட்ட பிறப்பு. சுபிட்சம். எல்லோரும் சமம். மனித இனத்தில் எவரும் பிள்ளைப்பேறு என்னும் அநியாய சுமையை தாங்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரே ஒரு சிக்கல், அத்தனை பேரும் ஆண்கள். ஆண்களின் உலகம். அந்த செக்ஷுவல் முறையில் இதுதான் குறை. அதனால் செயற்கை பெண்கள், செயற்கை செக்ஸ், செயற்கை குரல்கள், செயற்கை சரசங்கள் அத்தனையும் இருந்தும் அதில் கிடைத்த சந்தோஷங்களில் ஒரு விதமான அதிருப்தி ஜருகியிட்டிருந்தது. தடை செய்யப்பட்ட உறவு முறைகளினால் பெண்களின் ஜனத்தொகை மளமளவென்று சரிந்து போய் பெண் என்னும் இனமே அழிவின் விளிம்பில் இருக்கும் இனம் என்று அரசு அறிவித்து உலகில் மிச்சம் இருக்கும் பெண்களின் தொகையை கணக்கிட்ட போது மிகவும் தாமதமாகி போய் இறுதியில் இந்த உலகின் 40 லட்சம் மக்களில் அரசு கணக்குப்படி 9 பெண்கள், அதுவும் அபாய எல்லையில் உள்ள இனமாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் பத்திரமாக அரசின் உச்ச பாதுகாப்பு நிலையத்தில் மக்களின் சலனத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு அமோகமான தனிமையில் மிக மிக செல்லமாக வளர்க்கப்பட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை மக்களுக்கு காட்சியாக காட்டப்படுகிறார்கள். அந்த காட்சிகளையும் சீக்கிரமே தடை செய்ய போகிறார்கள் என்று வதந்தி. சுரேஷும் பிரவீனும் சென்றபோது கியூ வரிசை ரெக்ஸ் சதுக்கத்தில் இருந்து ஆவாரம் தெரு வரை ஏறக்குறைய 3 வேளம் நீளம் இருந்தது. பற்பல தின்பண்டங்கள், ஜேவ் பானங்கள் பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருந்தன. டாக்ஸிகளில் அவ்வப்போது வானத்தில் இருந்து வந்து இறங்கி கியூவில் தொடர்ந்து நின்று கொண்டிருந்தனர். வரிசை நீண்டு கொண்டே போக பரபரப்பாக அந்த நிஜ பெண்ணின் படம் விற்பனையாகிக் கொண்டிருந்தது. அந்த பெண்ணின் பெயர் இந்திராவாம். இந்திரா இந்திரா என்று அவ்வப்போது ஆரவாரம் வானத்தை துளைத்தது. சுரேஷ் ஒரு பாக்கெட் சில் வாங்கி கொண்டு பிரவீனுக்கும் தந்தான். இன்னும் ஒரு சொம்பு நேரம் ஆகும் என்று தோன்றுகிறது. வாசலில் அடிதடி என்றான் அவன். ஏன்? இதுதான் இந்த வருஷத்தில் இறுதி காட்சியாம். இனிமேல் பெண்ணை காட்ட மாட்டார்கள் என்று ஒரு பேச்சு. அதனால் தான் கூட்டம் அலை மோதுகிறது. இங்கிருந்து துவார பூங்கா வரை சென்று மடங்கி வருகிறது கூட்டம். என்னை உன் அட்டையில் அனுமதிக்க மாட்டார்கள், நான் போகிறேன் என்றான் பிரவீன். அத்தியாயம் 2. இருடா, அங்க அதிக சோதனை பலம் இல்லையா, கூட்ட நெருக்கடியில உள்ளே நுழைந்து விடலாம். மெல்ல மிக மெல்ல கியூ கடந்தது. சுரேஷுக்கு முன்னே இருப்பவன் அரசாங்க தியானியாம். இதற்கென்றே முழு நாளும் லீவு போட்டுவிட்டு வந்திருக்கிறான். அவன் சுரேஷிடமும் பிரவீனிடமும் ரகசியமாக மொத்தம் 9 பெண் தான் என்பது தவறு, எனக்கு தெரிந்தவர்கள் இந்த ஊரிலேயே 100 பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னான். 100? ஆம் 100. சத்தம் போட்டு பேசாதே. எங்கே அவர்கள் என்றான் பிரவீன். மறைந்திருக்கிறார்கள். ஏன் மறைந்து வாழ வேண்டும்? பயம்தான். அரசு பாதுகாக்குமே அவர்களை. பாதுகாக்கும். ஆனால் இம்மாதிரி கண்ணாடி சிறைக்குள் வைத்து கண்காட்சியில் கண் சிமிட்டும் காட்சி பொருளாக ஆக்கிவிடுவார்கள் என்கிற பயம் அவர்களுக்கு. அதனால் இந்த சுதந்திர பெண்கள் நவாபின் ஆண் பிரஜை போல மிக சாமர்த்தியமாக உடையணிந்து குரல் அணிந்து யாராலும் பெண் என்று கண்டுபிடிக்க முடியாதபடி 2 கலந்திருக்கிறார்கள். ஆனால் நிஜ பெண்கள் இந்த ஊரிலேயே 100 பேர் இருப்பது என்னவோ சத்தியம். பொய் இல்லை, மெய். சரி, அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிக்கப்பட்டால் உடனே அவர்களை என்று சொல்லிவிட்டு அவன் நிறுத்தினான். உடனே அவர்களுக்கு என்ன ஆகும்? அவன் ஒரு சிறு நிறு பற்ற வைத்துக் கொண்டு உறிஞ்சிவிட்டு, இத்தனை வலுவுள்ள ஆண்கள் மத்தியில் நிஜ பெண் என்றால் என்ன என்றே அறியாத ஆண்களிடம் ஒரு பெண் அகப்பட்டால் என்ன ஆகும்? பிரிக்கப்படுவாள் என்றான் சுரேஷ். பிரவீன் அந்த வரிசையில் உள்ள அத்தனை ஆண்களையும் பார்த்தான். ஒவ்வொருவரும் அரசாங்க ஊட்டம் பெற்ற வாட்ட சாட்டமானவர்கள். அனைவரும் கையால் கை தொட்டுக்கொண்டு விளையாடி கொண்டு கேளிக்கையாக ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு சந்தோஷத்தில் அசைந்து கொண்டு, இவர்களிடம் நிஜப்பெண் அகப்பட்டால் என்ன ஆகும் என்று சிந்தித்து பார்க்கவே அச்சமாக இருந்தது அவனுக்கு. வரிசையை ஒழுங்குபடுத்தும் அரசாங்க தோழன், அமைதி அமைதி, இந்திராவை நீங்கள் அனைவரும் பார்க்க வாய்ப்பு வரும், அமைதி என்று அறிவித்துக் கொண்டே ஜம் சக்கரங்களில் ஊர்ந்தான். உட்கார இடம் இருந்தும் அனைவரும் ஒருவர் முதுகில் ஒருவர் ஒட்டி கொண்டுதான் ஊர்ந்தார்கள். பசி தாகம் இவைகளை ஒத்தி போட்டிருந்தார்கள். தியானி அவர்கள் அருகே வந்து ரகசியமாக வேண்டுமென்றால் ஏற்பாடு செய்யலாம் என்றான். சுரேஷுக்கு ஒரு செயற்கை பெண்ணுடன் நடமாடிய அனுபவம் ஞாபகம் வந்தது. எத்தனை மென்மையாக இருக்கிறாய், இந்தா தொட்டுப்பார் என்று கலட்டி கொடுத்தாள்.
அந்த கணத்திலேயே அவன் காதல் எண்ணங்கள் அனைத்தும் மடிந்தன. செயற்கை பெண்கள், பொம்மைகள். இந்திரா நிஜ பெண். 5 பட்டா அதிகம் கொடுத்தால் தொட விடுவார்கள் என்ற வதந்தியும் நிலவியது. வரிசை மெல்ல நகர்ந்தது. பிரவீன் மிகவும் உற்சாகத்துடன், ஒருவர் இருவர் என்று பார்ப்பதில்லையாம், அனுமதி சீட்டை கூட பார்ப்பதில்லையாமே, உள்ளே விடுகிறார்களாம், ஆனால் ஒரு ஆளுக்கு 45 துளிதான், நல்ல வெளிச்சமாக இருக்கிறதாம், போய் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். புல் எடுக்க அனுமதி இல்லை, நம் கையில் உள்ள அத்தனை புல் பிடிக்கும் சாதனங்களையும் விட்டு செல்ல வேண்டுமாம். தொட விடுவார்களா? 10 பேருக்கு ஒருத்தர் மட்டும், அதுவும் அந்த பெண் சம்மதம் கேட்டுத்தானாம். சுரேஷும் பிரவீனும் அந்த வாசலுக்கு வந்தபோது சமயம் மாலை 70 விட்டது. தியானி போய் பார்த்துவிட்டு வெளியே வந்ததும் என்னை பாருங்கள் என்றான். எதற்கு? அப்போது சொல்கிறேன் என்று கண் சிமிட்டினான். வினோத வார்த்தை ஒன்று சொன்னான். வாசனோபாயம். வாசனோபாயம்? என்ன வினோதமான வார்த்தை, என்ன அர்த்தம்? வாசனையின் உதவி என்ற சுரேஷ் அதை பற்றி மேலே யோசிக்காமல் அந்த கண்ணாடி கதவு திறந்து கொள்ள, உள்ளே அரைவட்ட கூரைகளில் இருந்து வெளிச்சம் வெள்ளம் போல பரவி தூரத்தில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் அவள் வைக்கப்பட்டிருந்தாள். அவளை அணுகும் போது அந்த அறையில் கடவுள் சன்னிதானத்தை அணுகுவது போல சூழலில் பக்தியும் மரியாதையும் கலந்திருந்தன. எல்லோரும் மௌனமாக உலகத்தில் உள்ள 9 பெண்களில் ஒருத்தியான இந்திராவை கிட்டத்தில் பார்க்க சென்றபோது பிரவீன் சுரேஷின் கையை பிடித்துக் கொண்டான். அவன் கைகளில் வியர்த்திருந்தது. சுரேஷ், எனக்கு பயமாக இருக்கிறது. என்னடா பயம்? நான் வரல, நீ போய் பாரு. பைத்தியக்காரா, எதுக்கு பயம்? அவளும் நம்ம போல மானிடம்தான், அரிதான பெண் வர்க்கம், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு பயம்? எனக்கு இவளை கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு எல்லோரும் சுத்தி வேடிக்கை பார்க்கறது மகா பாவம்னு தோணுதுடா. சுரேஷ், நீ போய் பாரு. அட வாடான்னா, நான் தொட்டு பார்க்க அனுமதி கேட்டிருக்கேன். அதிர்ஷ்டம் இருந்தா அந்த அனுமதி கிடைக்கும், 10ல ஒருத்தனுக்கு. பிரவீன் தயங்கினான், அணுகினான். பின்னால் உள்ளவர்கள் அவனை பிடித்து தள்ளினார்கள். சுரேஷ் கிட்டே போகும்போது அந்த பெண் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். எளிய உடைகள், கால் மேல் கால் போட்டுக் கொண்டிருந்ததில் பளபளப்பான அவள் முழங்கால் பகுதி கொஞ்சம் தெரிந்தது. இரத்த சிவப்பு அங்கி அவள் அங்கங்களின் ஒன்றி இருந்ததால் உள்ளுக்குள்ளே அவள் எப்படி இருப்பாள் என்பது மூக்கு கூர்மையாக இருந்தது. கூண்டுக்கு வெளிப்பட்ட மனிதர்களை அவள் பார்க்கவே இல்லை, பார்க்க முடியாதாம். அவளுடைய தலைமயிர் ஆர்க் வெளிச்சத்தின் சிதறல் பட்டு ஒளிர்ந்து கொண்டே கொஞ்சம் தேவதைத்தனம் பெற்றிருந்தாள். இவள்தான் நிஜமான பெண்ணா? ரத்தம் உண்டாமே, எல்லா அங்கங்களும் நிஜமாம், ஸ்டைரோவில் செய்ததல்ல. பேசுவாளா? இந்திரா, இந்திரா, கொஞ்சம் இங்கே திரும்புறா. திரும்புறா இல்ல, திரும்புரி. இந்திரா என்று விசிலடித்தார்கள். மந்திரா என்ற 7ஆம் நம்பர் பெண் இவளை விட அழகானவள். அவள் எதுவும் கவனிக்காமல் இடம் மாற்றிக்கொண்டு கால் மாற்றிக் கொள்கையில் அவள் தொடை தெரிய பல பேர் நெஞ்சை பிடித்துக் கொண்டார்கள். தொடர்ந்து படித்தாள். ஏமாற்று வேலை, இதற்கா இத்தனை நேரம் வரிசையில் காத்திருந்தோம்? நான் வெளியூரில் இருந்து எலிபிடித்து வருகிறேன். நேற்று புறப்பட்டவன் நான் என் எல்லா வேலைகளையும் விட்டு வந்திருக்கிறேன். தொட முடியும் என்று சொன்னார்களே. அங்கே இருந்த காவலன் இப்போதெல்லாம் தொட அனுமதிப்பதில்லை. நீங்கள் தொட்டிருக்கிறீர்களா என்று அவர்கள் காவலனை விசாரித்தார்கள். பலமுறை. எல்லா இடத்திலுமா? எல்லா இடத்திலும். அவனை ஏதோ பாக்கியவான் போல அனைவரும் பார்த்தார்கள். தொட்டு பார்த்தால் எப்படி இருக்கிறாள்? நம்மை போலத்தான். என்ன, இன்னும் கொஞ்சம் மிருது, அவ்வளவுதான். நகருங்கள், வெளியே 1,00,000 பேர் காத்திருக்கிறார்கள் என்று காவலன் விரட்டினான். சுரேஷ் நகர மறுத்தான். பிரவீன் அவனை இழுத்தான். பார்த்தாயிற்று, வா போகலாம். சுரேஷ், நம் வாழ்நாளில் நிஜ பெண்ணை தொட்டே ஆக வேண்டும் பிரவீன் என்று கூறினான். அவன் கைகளை பிடித்துக் கொண்டு, தொட்டால் மட்டும் நிற்காது என்றுதான் இப்போது தடை விதித்து விட்டார்கள். 2 ருதுவுக்கு முன் ஒரு தடவை கூண்டில்லாமல் அனுமதி விட்டு தொட்டு தொட்டு பின் அவள் ஆடைகளை கிழிக்கப்பட்டு காவல் போதாமல் அவள் வீழ்த்தப்பட்டு 10 பேர் தொடர்ந்து அவளுடன் போகித்ததில் நிஜ ரத்தம் கக்கி இறந்து போய் விட்டாள். அரசு மிக மிக கோபம் கொண்டு இந்த கண்காட்சியையே நிறுத்திவிட்டார்களாம். 10 பேர் 9 பேரானதில் அவர்களுக்கு மகா வெறுப்பு. இப்போதுதான் மிகுதியான மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த கண்ணாடி கூண்டில் வைத்து அதி தீவிர காவலுக்கு பின் ருதுவில் ஒரு தினம் மட்டும் அனுமதி. பிரவீன் எச்சில் விழுங்கிக் கொண்டான். சரி, வா போகலாம் என்று சுரேஷ் இழுத்தான். இருவரும் வெளியே வரும்போதும் தியானி உள்ளே செல்பவர்களிடம் வெளியே வந்ததும் என்னை பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். மக்கள் அவனை கவனிக்கவில்லை.
கிறுக்கனை போல் பார்த்தார்கள். வினோதமான கோப்பை போன்ற தொப்பியும் கழுத்தில் லாடமும் அணிந்திருந்தான் அந்த தியானி. தாடி வளர்த்திருந்தான். சுரேஷ் அவனை அணுகி, இப்போது சொல், என்ன அந்த வாசனோபாயம்? சொல்கிறேன். பெண் பார்த்தாகிவிட்டதா? ஆம். ஆச்சு. திருப்தி கிடைத்ததா? இல்லை. என்னுடன் தனியவா? இது யார்? இது என் சகா. நான் சுரேஷ், இது பிரவீன். ரகசியம் பாதுகாப்பீர்களா என்றான் சதி பார்வையுடன். தியானிக்கு வயது 120 இருக்கலாம். பல ருதுக்கள் பல்வேறு வழிகளில் பிழைக்க முயன்று தோற்று போனவனின் அலுப்பு அவன் தோற்றத்தில் இருந்தது. வரிசைகளிலிருந்து தள்ளி போய் தனி கூண்டில் ரீம் வாங்கிக் கொண்டு அதில் தன் பையில் இருந்த 2 விதைகளை எடுத்து லவக்கென்று விழுங்கினான். 9 பெண்கள் தான் நிஜ பெண்கள் இருக்கிறார்கள் என்று அரசு சொல்வது தப்பு. இந்த நகரிலேயே நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடிப்பதுதான் கஷ்டம். மிக திறமையாக தங்களுக்கு செயற்கை உறுப்புகளை பொருத்தி கொண்டு ஆண்களைப் போலவே வாழ்கிறார்கள். காரணம், அவர்கள் பெண்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் ஆண்கள் பெரும்பான்மையாக உள்ள இந்த சமுதாயத்தில் அவர்களை பங்கு போட்டு உண்டு இல்லை என்று பண்ணி உயிர் நீக்கி விடுவார்கள். அதனால் அவர்கள் அடையாளங்களை மிக திறமையாக மறைத்து வாழ்கிறார்கள். அப்படியா என்றான் சுரேஷ் ஆச்சரியத்துடன். சரி, அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? அதற்குத்தான் வாசனோபாயம். அப்படி என்றால்? தன் பையில் இருந்து சிறிய அட்டையை எடுத்து காட்டினான். அது ஒரு செயற்கை காகித விளம்பர அட்டை. அதன் எழுத்துக்கள் ஒளிர்ந்தன. பெண்களை உத்தரவாதமாக கண்டுபிடிக்க ஏற்பட்ட கருவி வாசனோபாயம். பெண்கள் என்னதான் அவர்கள் அடையாளங்களை மறைத்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஹார்மோன் வாசனைகள் உண்டு. அவைகளை மிக திறமையுடன் அறிந்து கொண்டு சொல்லக்கூடிய கை கடக்கமான கருவி வாசனோபாயம். எங்கே காட்டு? காட்டுகிறேன். முதலில் விலை பேசுவோம். எத்தனை? 5000 பட்டா. அடே அப்பா, என்னிடம் அத்தனை பணம் எல்லாம் இல்லை. தவணை முறையில் கூட கொடுக்கலாம். எந்த முறையிலும் அத்தனை பணம் இல்லையே. கடன் பெறலாம். அதற்கும் நான் ஏற்பாடு செய்கிறேன். உள்ளவர்களிடம் விற்றுப்பாரேன் என்றான் பிரவீன். இது தடை செய்யப்பட்ட கண்டுபிடிப்பு. யாரும் வாங்க மறுக்கிறார்கள். உன் பெயர் என்ன சொன்னாய்? சுரேஷ். சுரேஷ், இந்த அனுபவத்தை யோசித்து பார். எத்தனை இன்பமான அனுபவம். உனக்கென்று ஒரு நிஜ பெண். இந்த கை கடக்கமான பெட்டியை ஒரு ஆளின் திசையில் காட்டினால் போதும். உடனே அதில் சின்ன விளக்கு ஆனா பெண்ணா என்று சொல்லிவிடும். இதில் சிவப்பு விளக்கு எரிந்தால் பெண், பச்சை என்றால் ஆண். அத்தனை சுலபமான கருவி. என் வாழ்நாள் ஆராய்ச்சியின் பலன். இருக்கட்டும், ஆனால் 5000 ஜாஸ்திதான். எத்தனை தான் கொடுப்பார்? என்னிடம் இருப்பது 500. அதுவும் எலக்ட்ரோ ரசீதுகளாக இருக்கிறது. நீ பரிசோதித்து பார்த்துவிட்டு அதன் பலனை கண்டுகொண்டு பணம் கொடுக்கலாம். 5000 இல்லையே. சம்பாதி, திருடு. 5000க்கு குறைவில்லை. 5000 கிடைத்தால் என்னை திங்கள் இறுதிக்குள் இந்த விலாசத்தில் வந்து பார் என்று ஒரு சிறிய எலிட்டிக் கேட்டின் பின்புறத்தில் விலாசம் குறித்து விட்டு சென்றான் அந்த தியானி. பிரவீன் எல்லாம் ஏமாற்று வேலை என்று சொன்னபோது 5000 மட்டும் இருந்தால் என்று கனவு கண்டான் சுரேஷ். அவன் கனவு சற்றும் எதிர்பாராமல் நனவாயிற்று. அத்தியாயம் 3. சுரேஷின் கனவு சற்று எதிர்பாராமல் நனவாயிற்று. அதை பிரவீனிடம் சொல்ல அவனுக்கு அவகாசம் இல்லை. சுரேஷுக்கு சேவா நகரில் ஒரு சித்தப்பா இருந்தார். அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். எலக்ட்ரோவில் தான். அன்புள்ள சுரேஷ், உன் சித்தப்பா அதிக் எழுதி கொண்டது. இப்பவும் நீயும் உன் நண்பர்களும் ரோபோட் நாய்களும் சௌக்கியம் என்று நம்புகிறேன். நீ அதிகம் செயற்கை பெண்களுடன் சவகாசம் வைக்காமல் சுகவாசம் செய்கிறாய் எனவும் நம்புகிறேன். சுரேஷ், சமீபத்தில் எனக்கு அரசாங்கத்திடமிருந்து 6000 பட்டா மிச்ச பணம் 3ஆம் ராஜமான போரில் நான் ஒரு மிகு தந்திரக்காரனாக செயல்பட்டதில் அந்த சேவைக்காக கிடைத்தது. அது எனக்கு இந்த அஸ்தமன வயதில் பெண்ணில்லாத தேசத்தில் எதுவும் பிரயோஜனமில்லை. அதனால் அந்த பணத்தில் எனக்கு மூட்டு எண்ணெய்க்கும் செயற்கை கண்ணுக்கும் தேவைப்படும் 1000 பட்டா வைத்துக்கொண்டு மீச்சமுள்ள 5000ஐ உனக்கு இத்துடன் EFD ரசீதாக அனுப்பியிருக்கிறேன். பெற்றதற்கு ஒரு வார்த்தை பதில் எழுதினால், இந்த சுயநல தேசத்தில் பெண்ணற்ற பாலைவனத்தில் எண்ணற்ற ஆண்களில் என்னை பற்றி சிந்திக்க உறவுக்காரன் உள்ளான் என்று மகிழ்ந்து போவேன். இல்லையெனினும் பரவாயில்லை. உன் போன்ற இளைஞர்களுக்கான தேசம் இது. உங்களுக்கெல்லாம் என் போல மரண வாசலில் இருக்கும் முதியவர்களை கவனிக்க சமயம் இல்லை என்று முடிவு செய்து கொள்வேன். இப்படிக்கு அதிக அன்புடன் அதிக். 5000.
அவனுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பணம். என்ன விந்தை! சுரேஷுக்கு விதியில் நம்பிக்கை இல்லை. இருந்தும் இதை தற்செயல் என்று ஒப்புக்கொள்ள தயக்கமாகவும் இருந்தது. இதை பற்றி ஆருயிர் நண்பன் பிரவீனிடம் பேச வேண்டும் என்றால் அவன் சத்யாவின் வீட்டுக்கு ஜவ் ஆட போயிருக்கிறான். சுரேஷ் எல்இடி கெட்டில் பதிவாகியிருந்த அந்த தியானியின் விலாசத்தை பரபரப்புடன் பார்த்து அவ்விடத்தை தேடிச் சென்றான். அந்த வீட்டின் முன்கதவில் தன் முகத்தை காட்டிய போது, நீ யார் என்று கதவு கேட்டது. நான் தான் சுரேஷ். உன்னை பெண் காட்சியில் சந்தித்தேன். வாசனோபாயம் வாங்க வந்திருக்கிறேன். பணம் கொண்டு வந்திருக்கிறாயா? வந்திருக்கிறேன். உடன் கதவு திறந்தது. உள்ளே நீண்ட காரிடார் போல இருந்தது. யாரும் கண்ணுக்கு தென்படவில்லை. யாரும் இருக்கிறார்களா என்றான். உள்ளே வா, இடது பக்க வாசல். வாசலை அணுகிய போது ஒரு பழைய ஆராய்ச்சி சாலை போல அது இருந்தது. பணம் எங்கே? வைத்திருக்கிறேன். முதலில் சாதனத்தை காட்டு. தியானி பெண் கண்காட்சியில் பார்த்ததை காட்டிலும் இன்னும் அழுக்காக பரட்டை தலையுடன் இருந்தான். அவன் தலைமயிரில் நீர் சொட்டியது. வா வா, நீ வருவாய் என நான் எதிர்பார்த்தேன். உன்னை பார்த்தால் வாங்குகிறவன் போலத்தான் தோன்றினாய். இது கொஞ்சம் அபாயகரமானது, தெரியுமில்லையா? அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஆராய்ச்சி. பெண் கண்டுபிடிப்பது அறிவாய் அல்லவா? அறிவேன். மிக ரகசியமாக பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சரி. அவன் லாம் இழைத்த பெரிய பேனலை திறந்து ஒளித்து மறைத்து வைத்திருந்த சிறிய பெட்டி போல இருந்த சாதனத்தை எடுத்தான். பைக்கு அடக்கமானது. கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில் காட்டி சாரம் வாங்கிக் கொள்ளலாம். அதன் பின் இந்த விசையை இடதுபுறம் தள்ளி யாருக்கு ஆனா பெண்ணா என்ற சந்தேகம் இருக்கிறதோ அவர்கள் பால் இந்த சென்சாரை காட்டினால் போதும். இந்த பச்சை விளக்கு எரிந்தால் ஆண், சிவப்பு எரிந்தால் பெண். சுலபம். ஒரு முறை பயன்படுத்திவிட்டு மறுபடி சூரிய அல்லது செயற்கை ஒளியில் காட்ட வேண்டும். எடு காசை. அதிக நேரமில்லை எனக்கு. இரு எப்படி வேலை செய்கிறது என்று நிரூபிக்க வேண்டுமே. பரிசோதித்து பார்க்க பெண்கள் இல்லையே இங்கே. உன் சந்தேகம் நியாயமானதே. பெண் காட்சியில் வரிசையில் நின்று இந்திராவிடம் காட்டிப்பார். அதற்கு எனக்கு அனுமதி சீட்டு தீர்ந்து விட்டதே. அடுத்த ஆண்டுதான் கொடுப்பார்கள். உனக்கு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஆதார வித்தியாசம் தெரியுமா? நிஜ ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்று கேட்டான் தியானி தன் தேன் நிற தாடியை தடவிக்கொண்டு. தெரியாது. ஹார்மோன்கள் ஆண்ட்ரோஜென் எக்ஸ்ட்ரோஜென் என்று நமக்கெல்லாம் ஆண்ட்ரோஜென்கள், அவர்களுக்கு எக்ஸ்ட்ரோஜென். இந்த ஒன்றுதான் வித்தியாசம். மற்ற வித்தியாசம் எல்லாம் செயற்கையாக மறைக்க முடியும். ஆனால் இதை மட்டும் மறைக்கவே முடியாது. இந்த கருவி காற்றில் ஒரு மாலிக்யூல் எலக்ட்ரோஜன் இருந்தாலும் கண்டுபிடித்து சொல்லிவிடும். இதோ பார், செயற்கையாக தயாரித்த எஸ்ட்ரோஜன் என்று ஒரு பச்சை சீசாவில் தோய்த்து அந்த கருவிக்கு அருகில் வீசினான். அதன் சிவப்பு விளக்கு பளிச்சென்று எரிந்தது. அருகில் காட்டினாலே போதும். உத்தரவாதத்துக்கு அதை உடலில் பட வைத்தால் நிச்சயம் காட்டிவிடும். பெண்களை கண்டுபிடித்ததும் மற்றது உன் வேலை. ஒரு எச்சரிக்கை. என்ன? அவசரப்படாதே. மறைந்து வாழும் பெண் என்று தெரிந்ததும் உடனே பாயாதே. மெல்ல மெல்ல உணர்ச்சி பூர்வமாக அணுக வேண்டும். அவளை முதலில் காதலிக்க வேண்டும். காதல்? அப்படியென்றால் சென்ற நூற்றாண்டில் புழுங்கிய ஒரு உணர்ச்சி இப்போது அதற்கு தேவையில்லாமல் போய்விட்டது. இந்த புத்தகத்தை படித்துப்பார். தடை செய்யப்பட்ட புத்தகம். காதலிப்பது எப்படி என்று இருக்கும். சுரேஷ் அதை நடுங்கும் கரங்களுடன் வாங்கிக் கொண்டு பணத்தை எழுதி கொடு. இந்த பணத்தை நான் என் கணக்கில் சேர்க்கும் முன் ஒரு ருது அவகாசம் தருகிறேன். அதற்குள் உன்னால் ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் பணம் வாபஸ் என்றான். அவன் கொடுத்த ஓலையை மடித்து இடுப்பில் செருகிக் கொண்டான் தியானி. சுரேஷ் வெளியே வந்தபோது மிகவும் பதற்றத்தில் இருந்தான். உத்தரவாதமாக 3 தினங்களில் பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும். இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்க வேண்டும். இரு, பதற்றப்படாதே. வதந்தியின்படி நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த நகரத்தில் ஒளிந்து வாழ்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஆண்களைப் போல முடி வளர்த்து மார்பை திருத்தி செயற்கை உறுப்புகளை பொருத்தி கண்டுபிடிக்கவே முடியாமல் தான் உழவுகிறார்கள். நிலத்தடிக்கு சென்ற போது அந்த சாதனத்தை எடுத்து பொதுவாக அந்த கட்டடத்தில் காட்டி பார்த்தான். பச்சை விளக்குதான் எரிந்தது. எல்லோரும் ஆண்கள். சற்று ஏமாற்றமாக இருந்தது சுரேஷுக்கு. இது என்ன கருவி மாமா என்று ஒரு சிறுவன் கேட்டான். காற்றில் தூசலசி என்றான். நிலத்தடி விட்டு நெருக்கடி பிரதேசத்தில் பல ஆண்கள் கூடி ஜவ்வாடி கொண்டிருந்தார்கள். அதில் காட்டி பார்த்தான். பச்சைதான், பாழாய் போன பச்சை. இந்திராவை பார்க்க பெருசாக பெண் காட்சியில் இன்னமும் கியூ நின்று கொண்டிருந்தது. அவர்கள் யாருக்காவது கொடுத்து பார்க்கலாமா? நல்ல யோசனை. வரிசையின் தலையில் போய் நின்றான்.
ஏய் ஏய், எங்கே போகிறாய்? எங்கே உன் அனுமதி சீட்டு என்றான். இல்லை, நான் உள்ளே போகவில்லை. இங்கே உள் செல்பவரிடம் செய்தி சொல்ல வேண்டும். இந்திராவை பார்க்க பெண்காட்சி வாசலில் அடுத்து நுழைய நின்று கொண்டிருந்தவனிடம், பையா, ஒரு வேண்டுகோள். என்ன செய்ய வேண்டும்? இந்த கருவியை இந்திராவை பார்க்கும்போது அதை அவள் பால் காட்ட வேண்டும். காட்டி இதில் எந்த விளக்கு எரிகிறது என்று சொல்ல வேண்டும். சொன்னால் 5 பட்டா தருகிறேன். அந்த இளைஞன் புன்னகையுடன் தலையாட்டிவிட்டு, அது என்ன கருவி என்றான். தூசலசி. இந்திராவின் பத்திரத்துக்கு தூசளவு அதிகமாக கூடாது. அவன் அதை எடுத்துக்கொண்டு உள்ளே மறைந்தான். சுரேஷ் அவன் திரும்ப வருவதற்குள் அந்த காதலிப்பது எப்படி என்ற புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான். காதல் ஒரு மென்மையான உணர்ச்சி. சென்ற நூற்றாண்டில் வழக்கொழிந்து போன இந்த புனிதமான உறவை புதுப்பிக்கலாம் பாருங்கள். அந்த புத்தகத்தை அவன் முழுவதும் படித்து முடிக்க அந்த இளைஞன் பெண்காட்சியில் இருந்து வெளியே வந்தான். அந்த கருவியை திருப்பி கொடுத்து சிவப்பு விளக்கு எரிந்தது. இந்திராவின் பால் காட்டிய போது மட்டும். மற்ற நேரம் எல்லாம் பச்சை. எங்கே என் பட்டா என்றான் அவன். சிவப்பு விளக்கு வேலை செய்கிறது என்ற உற்சாகத்துடன் சுரேஷ் அவனுக்கு 5 பட்டா கொடுத்துவிட்டு வீட்டுக்கு பிரவீனிடம் சொல்ல ஓடினான். அறைக்கு திரும்பிய போது பிரவீன் அப்போதுதான் ஜவ்வாட்டம் ஆடிவிட்டு குளித்துக் கொண்டிருந்தான். பிரவீன், அதை வாங்கிவிட்டேன், அந்த கருவியை. 5000 கொடுத்தா? ஆமாம். உனக்கு பைத்தியமா? இல்லை, அது வேலை செய்கிறது. இந்திராவிடம் கண்காட்சியில் காட்டி பரிசோதித்து பார்த்து விட்டேன். கருவி பெண்களிடம் இருக்கும் எஸ்ட்ரோஜென்னை கண்டுபிடித்து சொல்கிறது. அத்தனைதான். பிரவீன், எனக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. முதல் நாம் இருவரும் நிஜ பெண்ணை கண்டுகொண்டு சந்திக்கப் போகிறோம். இப்போதே என் உள்ளம் எல்லாம் பதறுகிறது என்று துடித்தான் அவன். சுரேஷ் அந்த கருவியை எடுத்து பிரவீனிடம் காட்டினான். பிரவீன் குளித்துவிட்டு சட்டை மாட்டியிருந்தான். ஏதாவது செயற்கை வெளிச்சத்தில் சார்ஜ் வாங்கி கொள்ள வேண்டும். அதன் பின் இதை பெண்ணிடம் காட்டினால் சிவப்பு விளக்கு எரியும். நவா நகரத்தில் யார் யார் பெண்கள் என்று கண்டுபிடித்து விடலாம். பார்க்கலாமா? இப்போது வேண்டாம். இங்கே யாரும் பெண்கள் இல்லையே. பெண்கள் இல்லை எனில் பச்சை விளக்கு எரியும், பாரேன். வேண்டாம் சுரேஷ், வேண்டாம், இப்போது வேண்டாம் என்று பதறினான் அவன். சுரேஷ் அவன் சொன்னதை கேட்காமல் அதை அறையின் செயற்கை வெளிச்சத்தில் காட்டி விசையை இடப்பக்கம் திருப்பி, பிரவீன், நீ ஒரு ஆண் தானே, பார்த்து கொண்டே இரு, பச்சை விளக்குதான் எரியும். பிரவீனின் முகம் ரத்தம் இழந்தது. வேண்டாம் வேண்டாம் சுரேஷ் என்று பிரவீன் மறுப்பது வேடிக்கையாக இருந்தது அவனுக்கு. பயப்படாதே, ஒன்றும் செய்யாதே என்று அந்த கருவியை பிரவீனிடம் காட்டிய போது சிவப்பு விளக்கு எரிந்தது. இதற்குள் பிரவீன் சமையலறை மேஜை மேல் பழம் அறுக்க வைத்திருந்த லேசர் கத்தியை எடுத்து சுரேஷ் எதிர்பார்க்கும் முன் அவன் இதயத்தில் அதை செலுத்தினான். சுரேஷ், என் நண்பனே, இத்தனை தினம் நான் மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை நீ அறிந்து கொண்டு விட்டாய். நான் ஆண் அல்ல, பெண். பெண் என்று தெரிந்த பின் நான் ஜீவா நகரில் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியாது. மன்னித்துக்கொள் நண்பனே. என் ரகசியம் தெரிந்தவர்கள் உயிர் வாழக்கூடாது. ஏன் ஏன் நண்பா என்றான் மூச்சு திணற. தன் இதயத்தை பிடித்துக் கொண்டு அவன் இரத்த வெள்ளத்தை கட்டுப்படுத்தி கொண்டு. நான் ஜீவா நகரில் பட்ட துன்பம் அப்படி. எத்தனை பேர் எத்தனை பேர் பகலாக எத்தனை பேர் என்னை பார்க்க விளைந்தனர், தொட விளைந்தனர், பட விளைந்தனர், சுவைக்க விளைந்தனர். போதும் அந்த துர்சொப்பனம். மன்னித்து விடு சுரேஷ். இந்த ஆண் பெரும்பான்மை உலகில் 100 பெண்கள் உயிர் பிழைக்க ஒரே வழிதான் பெண் என்கிற ரகசியத்தை பயங்கரமாக பாதுகாப்பதுதான். என் பேர் பிரவீன் இல்லை, பிரவீனா. பிரவீனா, பிரவீனா, அவசரப்பட்டு விட்டாய். ஒரு பெண்ணை கண்டுபிடித்தால் அவளை காதலிக்கத்தான் நான் விரும்பினேன். இதோ பார். காதலிப்பது எப்படி என்று அவன் காட்டிய புத்தகத்தில் மெல்ல சுரேஷின் ரத்தம் கரைபட்டது. சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை வாசனை முற்றும். ஒரு நம்ப முடியாத கதை தான். ஆனா அதுலயே ஒரு லவ்வ கொண்டு வந்து, பெண்ணே இல்ல அந்த உலகத்துல, எப்படி 9 பெண்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு, ஆனா அது இல்லாம 100 பெண்கள் அரசு கணக்குப்படி இல்லாம தனியா இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பொண்ணுதான் இந்த நபர் பெண்ணு தான், இந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு அதை வச்சு அவனுடைய நண்பனே பெண்ணாதான் பெண் தான், அவனே ஒரு ஆணாக வேஷம் போட்டுட்டு இருக்கான்னு தெரியறப்போ அவனை சுரேஷை இந்த பிரவீன் அப்படிங்கிற பிரவீனா கத்தியால குத்தி கொண்டுறாங்க. ஆனா அப்ப சுரேஷ் சொல்ற வார்த்தை கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நான் உன்னை வேற எதுவுமே செய்ய மாட்டேன், உன்னை காதலிக்க போறேன், உன்னை காதலிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல இருக்கு. அதை நான் படிச்சுட்டு உன்னை லவ் பண்ணதான் நான் விருப்பப்பட்டேன்னு சொல்றப்ப கொஞ்சம் டச்சிங்கா இருக்கு. சோ இந்த கதை எப்படி இருக்குன்னு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.